கொலைகாரனுக்கு எதிர்த்து நிற்கிறார், விபச்சாரக்காரனுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு பைபிள்ல இல்ல. பெருமைக்காரனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பாரத்தோடு சொல்றேன், பெருமை பாராட்டாதீங்க. அந்த மொழியே சிலருடைய லைஃப்ல பெருமையை கொண்டு வர மாதிரி இருக்குது. சிலர் பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முடியல. பெருமையான எண்ணம், பெருமையான பேச்சு, நாவு பெருமையானவைகளை பேசும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால அந்த பெருமையான ஒரு காரியம். என் ஃபேமிலி பத்தி, எங்க ஃபேமிலி ஒரு பிக் ஃபேமிலி, அது உங்களுக்கு தெரியும். அவர் ஃபேமிலி அப்படி ஒண்ணு இல்லை. என்னைக்கு நீ கல்யாணம் கட்டினியோ இந்த மாதிரி கம்பேரிசன்ல போயிடக்கூடாது. பிக் ஃபேமிலினா என்ன, ஸ்மால் ஃபேமிலினா என்ன? அதாவது உண்மையான ரட்சிப்பு இருக்கிற ஆட்கள் இப்படி எல்லாம் பேசுறது இல்ல. ரட்சிப்பை நம்ம அடிக்கடி சீர்தூக்கி பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த தாழ்மை இல்லாததுனாலதான், வாய்க்கு வந்த மாதிரி நம்ம நிறைய பேசுறதுனாலதான் நம்ம ஜெபம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. தாழ்மை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.